நீங்க விமானத்துல ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம். ஆனா அந்த எஹராம் கட்டிய பின்னால ஒரு 2 ரகாத் நஃபில் தொழ வேண்டும். அது கட்டாயம் நஃபில் தான், உபரியான தொழுகை. தொழுவது ரொம்ப நல்லது, எஹராமுடைய தொழுகை. சட்டம் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல வீடு இருக்கு, வீட்டுல எஹராம் கட்டிட்டு இங்க பள்ளியாசல தொழுகிறார், இல்ல வீட்டிலேயே தொழுகிறார்னு வச்சுங்க. அந்த 2 ரகாத் தொழும் பொழுது தலையில தொப்பி அணிந்து அல்லது துண்டை போட்டு மறைத்து அவர் தொழ வேண்டும். ஏன்னா இன்னும் எஹராமுக்குள்ள இவர் வரல, துணி மட்டும் உடுத்தி இருக்கிறார். தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனேயே தலையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து விட்டு உடனடியாக தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நிய்யத்தும் வர வேண்டும். 3 வகையான எஹராம்ல ஹஜ்ஜுடைய அமைப்பில எதை செய்ய போகிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். அது சொல்றோம். இப்ப முதல்ல தல்பியா வரணும், நிய்யத்தும் வரணும். தல்பியா ஒரு தடவை சொல்றது வாஜிப், கட்டாயமாக தல்பியா சொல்லணும். தல்பியா விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா தமு கொடுக்கணும். எஹராம் கட்டக்கூடிய நேரத்தில் தல்பியா சொல்றது வாஜிப். வாஜிபை விட்டு விட்டால் தமு கொடுப்பது வாஜிப். அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். 3 தடவை சொல்றது சுன்னத். 3 தடவை பெரும்பாலும் சொல்லணும். சுன்னத்தை விட்டுடக்கூடாது. எந்த நேரத்தில் சுன்னத்தான காரியத்தை விடவே கூடாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப அற்புதமான துஆ, தஸ்பீஹ், ஜிக்ர். எஹராம் கட்டிய பின்னால் ஒரு ஹாஜி ஒருவர், எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவர் மற்ற கலிமாக்களை சொல்லுவதை விட, மற்ற வாசகங்களை ஜிக்ர் செய்வதை விட தல்பியா சொல்லுவதுதான் சிறந்தது. எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அதிகமான சப்தமிட்டு சொல்ல வேண்டும். தல்பியாவத்தான் பாருங்க, துவா ஓதுறதுல மெதுவாத்தான் ஓதணும், சத்தம் போட்டு துவா ஓதக்கூடாது, மக்ரூ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக சப்தமிட்டு இமாமா இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, சத்தமிட்டு துவா செய்யக்கூடாது, மெதுவாத்தான் செய்யும். 2 வாசகத்தை 2 வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான் துவா செய்வதற்கு ஷர்த்தாக. ஆனா தல்பியாங்கிறது சத்தம் போட்டு சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தல்பியாவுடைய சத்தத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கேட்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் கியாமத்தில் உனக்கு சாட்சியாக வரும். தல்பியா சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றோமோ அவ்வளவு சத்தம், அவ்வளவு பொருள்கள் அதை கேட்கும். அதே மாதிரி பாங்கு சொல்லக்கூடிய மோதினாரும் அப்படித்தான். பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குதோ அந்த சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் கேட்கின்றனவோ, மரங்கள், செடி கொடிகள், கட்டடங்கள், மற்ற பொருள்கள் எது கேட்டாலும் சரி, அந்த பொருள்கள் எல்லாம் அந்த மோதினாருக்கு சாட்சி சொல்லும். ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு மோதினாரு, நிறைய சாட்சிகளை சேர்த்து வச்சிருப்பார். அதனால மோதினார் வேலை பெரிய வேலை. அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல இமாம் அதிகமான நன்மைக்குரியவரா மோதினார் நன்மைக்குரியவரா அப்படின்னு டிஸ்கஸ் வரும்பொழுது மோதினார் தான் அப்படிங்கிறாங்க. இமாம்லாம் பின்னா 2வது தான், ரேங்க் 2வது தான் இருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றது இமாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், முஅஜ்ஜினுக்கு 2வது ரேங்க் அப்படின்றார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாத்தி சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த தல்பியா சொல்லக்கூடியவருக்கு நிறைய சாட்சிகள், அதனால சத்தம் போட்டு சொல்லணும். அதனால பொம்பளையும் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பெண்கள் மெதுவா தான் சொல்லணும். மெதுவா சொல்றது சத்தம் போட்டு சொல்றதுன்னா என்ன? தல்பியா சத்தம் போட்டு சொல்றதுன்னா வேகமா எவ்வளவு சத்தம் வேணாலும் போட்டு சொல்லலாம். அதனால ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லும் பொழுது தல்பியா சொல்லாதவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம சும்மா இருக்கிறோம், வாயை மூடிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் தல்பியா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால தல்பியா சத்தம் போட்டு சொல்லணும். பெண்கள் அவருடைய குரலும் அவுரத் மறைக்கப்பட வேண்டிய உறுப்பு, சத்தம் கேட்கக்கூடாது. வெளியே எல்லாம் பொம்பளை எல்லாம் பயான் எல்லாம் பண்றாங்களே, பயான் பண்றதும் கூடாது. பொம்பளை பயான் மேடைகளை பண்றதும் கூடாது. சில பேர் இடத்துல மக்ரூஹ் தஹ்ரீம், சில பேர் இடத்துல ஹராம். அது எல்லா பொம்பளையும் பயான் பண்றாங்க. பயான் பண்றதே கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கலாமா? பாட்டு படிக்கிறதும் கூடாது, ஹராம் ஆச்சு பொம்பளை பாட்டு படிக்க. அதனால ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஒரு பருவம் அடையக்கூடிய அளவுக்கு உள்ள பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு சப்தம் போட்டு மைக்கில் மேடைகள்ல பாட சொல்லுவது, பேச சொல்வதெல்லாம் கூடாது. அது தப்பு, மிகப்பெரிய தவறு. அது சரியத்துல
சரி, இப்போ தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா இருக்குது பாருங்க, அது லப்பைக் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம் கேட்டா, வந்து விட்டேன், நான் ஹாதிராக இருக்கின்றேன், இதோ இருக்கின்றேன், வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதோ இங்கே இருக்கின்றேன், வந்துட்டேன். ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரை கூப்பிடுறாரு, அங்க இருந்து ஆபீஸ்ல வந்து, ஏய் பையா அப்படின்றாரு. இந்த வந்துட்டேங்க அப்படின்னு மெதுவா கூட. ரெண்டாவது தடவை கூப்பிடுற, ஏய் பையா கூப்பிடுறது காதல் விழுலையா, இந்த வந்துட்டேங்கன்னு சொல்லும். அது மாதிரி சத்தம் போட்டு சொல்லும். சரி, இவரு வந்துட்டேன்னு சொல்றாரு, அதாவது பதில் சொல்றாரு. லப்பைக், இதோ வந்துட்டேன், லப்பைக் சொன்னாலும் ரெண்டு அர்த்தம், டுவல். அது இருமை. நான் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பை நீ கா அப்படின்னா உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். வந்து விட்டேன். இவர் பதில் சொல்றாரு, வந்து விட்டேன். யார் கூப்பிட்டா இவர அப்படின்னு கேட்டா, ஹதீஸ்ல முஹத்திஸீன்கள் 3 கருத்தை எழுதுகின்றார். முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான் வீட்டுக்கு வர சொல்லி, அவன் வீட்டுக்கு வர சொல்லி. ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, கலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. 3 பேருக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்றது வந்துட்டேன். தல்பியாவுடைய தத்துவம் என்னவென்றால், அதனுடைய ஹகீகத் அல்லாஹ்வுக்கும் கலீலுல்லாஹ்வுக்கும் ஹபீபுல்லாஹ்வுக்கும் பதில் சொல்லுவது. லப்பைக் அப்படி, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், திரும்பி வந்துட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது, யாரும் இணையே இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக, புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நியாமத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம். அது கருத்து நிறைய பக்கமா எழுதுறாங்க, அதுக்கு விளக்கங்கள், அருமையான வாசகம். அதனால தல்பியா சொல்லும் போது வெறுமனே ஏதோ ஒரு சத்தம் போடுறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சுலோகம் சொல்லுகின்றோம், மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சுலோகம் சொல்றோம், சுப்ரபாதம் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. இது அற்புதமான பதில், அல்லாஹுக்கு பதில். அல்லாஹ் கூப்பிட்டான், பதில் சொல்றோம். ரசூல் கூப்பிட்டார்கள், கலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. எங்க கூப்பிட்டாங்க? அல்லாஹ் தஆலா சொன்னா, காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான் அல்லாஹ் தஆலா, வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வாசகத்தை, ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கும். இப்படி அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டியிருக்கான், அந்த வீட்டை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவுப்படி அவங்க அபூ குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று சப்தமிட்டார்கள். இப்படி ஒரு வீடு கட்டப்பட்டு அல்லாஹ் தஆலா வீட்டை கட்டி இருக்கின்றான், அந்த வீட்டுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று சத்தம் போட்டான். அதுதான் ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ் அப்படின்னா நாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்னா என்ன அர்த்தம்? ஹஜ் அப்படின்னு சொல்லலாம், ஹிஜ் அப்படின்னு சொல்லலாம், ஹேக்கு ஜபர் வச்சு சொல்லலாம், ஹேக்கு ஜேர் வச்சு சொல்லலாம். ஆனா நம்ம பழக்கத்துல ஹஜ்ஜுன்னு தான் சொல்றோம். ஹிஜ்ன்னு சொன்னா அந்த அஜர் தப்பா சொல்றாரு அப்படின்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஹிஜ்ன்னு தான் சொல்றான். வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி அப்படின்னு தான் சொல்றான். ஹஜ்ஜுல் பைத்தின்னு சொல்ல குர்ஆன்ல, ஹிஜ்ஜுல் பைத்தின்னு தான் சொல்றான். நம்ம ஹஜ்ஜுன்னு வச்சிருக்கோம். ஹஜ்ஜுங்கிற வார்த்தை ஹதீஸ்லயே வருது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹிஜ்ன்னு தான் சொல்றான். இன்னொரு இடத்துல ஹஜ்ஜுன்னு சொல்றான், யௌமல் ஹஜ்ஜில் அக்பரி அப்படின்னு சொல்றான். அப்ப ஹஜ்ஜுங்கிற வார்த்தை வருது, ஹிஜ்ஜுங்கிற வார்த்தை வருதுன்னு சொல்லலாம். சரி, ஹஜ்ஜினா என்ன அர்த்தம்? நாடுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன நாடுதல்? அல்லாஹுடைய வீட்டை நாடுதல். அசல்ல அர்த்தம், வெளி தோற்றமான அர்த்தம். அல்லாஹுடைய வீட்டை நாடுவதின் மூலமாக அல்லாஹுவை நாடுதல். அல்லாஹுடைய பைத்துல்லா, அல்லாஹுடைய பைத், அல்லாஹுடைய வீட்டை நாடி செல்வதின் மூலமாக அல்லாஹுவையே நாடி செல்லுதல். அல்லாஹுடைய வீட்டுக்கு நெருக்கமாதல் மூலமாக அல்லாஹ் நெருங்குதல். அப்படி நிறைய பல தடவை ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம், பலரும் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் ஹஜ் செய்வதற்காக போனார். ஹஜ் செய்வதற்காக புறப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன், ஒரு சின்ன பையன், எங்க போறீங்கன்னு கேட்டான். எல்லாம் ரெடியா என்ன, மூட்டை கட்டியெல்லாம் கட்டுறீங்களா, எங்க போறீங்கன்னு கேட்டான். பாப்பா சொன்னாரு, நான் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னாரு. ஹஜ் செய்யறதுக்குன்னா தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போறேன் அப்படின்னாரு. அல்லாஹ்வுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டான் பையன். ஆமா, எங்க இருக்கு? மக்கால இருக்கு. அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறீங்களா? அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தா அல்லாஹ் கிடைப்பான் அப்படின்னு சொன்ன. அப்படியா பண்ண நானும் வர்றேன். நீ வரக்கூடாது, உனக்கெல்லாம் ஹஜ் எல்லாம் கடமை இல்லை, நீ பெரிய ஆளா